பேபிஸ்க்கு எக் வந்து எப்படி குடுக்கலாம்? எப்போ குடுக்கலாம்? அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நான் கதிர்குட்டிக்கு எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன். கதிர்குட்டிக்கு 8த் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தாங்க நான் எக் வந்து குடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து 3 டேஸ்க்கு குடுத்து பார்த்தேன். அவனுக்கு எந்த அலர்ஜியுமே இல்ல. செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோ இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் குடுக்கும்போதும் சரி, எல்லோ குடுக்கும்போதும் சரி அவனுக்கு அடைக்காம இருக்கும். எல்லோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு குடுத்து பார்த்தேங்க. அதுவும் செட் ஆயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லோ அப்புறம் ஒயிட் 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய போர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கிராஜுவலா. எடுத்த உடனே நெறைய குடுக்கக்கூடாது. ஸோ குடுத்து பார்த்தா அப்பயுமே செட் ஆயிடுச்சுங்க. அப்படிதான் வந்து அவனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எக்கு குடுக்கும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லா பாயில் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆயிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கூடவே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லோ குடுக்கும்போதெல்லாம். நீங்க தண்ணீல மிக்ஸ் பண்ணியும் நல்லா மேஷ் பண்ணி குடுக்கலாம் எக்க. எக் வந்து பேபீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்திங்க. ஆனா உங்க பீடியாட்ரிஷியன் வந்து எந்த மந்த்லேருந்து குடுக்க சொல்றாங்களோ, அந்த மந்த்லேருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். எக் வந்து மோஸ்ட்லி அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல குடுப்பேன். அதே மாரி ஈவினிங் ஒரு 3 இல்ல 4 அப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நான் குடுத்துருக்கேங்க. ஸோ இப்படி தான் வந்து அவனுக்கு நான் எக்கு குடுத்துட்டுருக்கேன். கதிர்குட்டி காலைல தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கி அவர அப்படியே வச்சிருக்கணும். செல்லமா கொஞ்சணும் இதெல்லாம் எதிர்பார்ப்பான். அதுக்கப்புறம் அப்படியே காம் ஆயிடுவான். அவன் பாட்டுக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. என்னதான் அவங்க அப்பா வந்து அவன ஹால்ல பார்த்துட்டு இருந்தாலும், அடிக்கடி வந்து இங்க கிச்சன்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போனா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும்.